என்னடா இப்படிலாம் கமெண்ட் போட்டுருக்கீங்க, இந்த மாதிரி கமெண்ட் இன்னும் என் மனசுல இருக்கு. ரொம்ப தப்பான வார்த்தைனா அந்த அந்த வார்த்தையை ரெண்டு பேருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அது அந்த வார்த்தை அந்த தேன் வார்த்தைக்குள்ள அது வந்து மோத்தி நீ வந்து குழந்தைங்க தான் ரெண்டும். ஏன் இந்த மாதிரி இவ்வளோ உண்மை எதுக்கு இவங்க மேலே? இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ் கோடாக இருந்தாலும் சரி, டீசெண்டாக தான் இருக்கும். குழந்தைங்கள அப்படி பேசினா இவங்க சைக்கோவாக தான் இருக்கும். அழகை பற்றி நிறைய கமெண்ட் வரும். அது பார்த்து படித்தோடனே அழலாம் வந்துடும். அப்புறம் உடனே நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், என்ன மாதிரி கமெண்ட்? என்ன ஒரு மூஞ்சா என்ன பண்ணி அது மாதிரி கருப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அசிங்கமாலாம் பண்ணி இது ஒரு மாதிரி கூன்ற வார்த்தை. அழுவாது, செஞ்சு அழுவாது. பண்ணி மாதிரி இருக்கேன் உனக்குலாம் வந்து ஒரு இதுவா அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த ரொம்ப அசிங்கமான கீழ்த்தரமா அந்த கூ கமெண்ட் பார்க்கறதுக்குள்ள நான் செக் பண்ணினே இருப்பேன். ஐயோ ஏதாச்சும் பண்ணுற போறானுங்க, மனசை கஷ்டப்பட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே டெலிட் பண்ணுறேன். குழந்தைய வச்சு ஏன் வீடியோ பண்ற, குழந்தை வச்சு சம்பாதிக்கிற. மோத்தினால தான் வந்து வீடியோ பயங்கரமாக போகுது. மோத்தி இல்லைனா நீ இதுவே கிடையாது, என்ன வேணும்னு வந்து பேசுவாங்க. நீ அவங்களெல்லாம் இல்லை நீ ஒரு ஆளே கிடையாது அந்த மாதிரி பேசும்போது சரி ஓகே இருக்கட்டும், குழந்தைங்களை வந்து நடிக்க வைக்கிறோம். ட்ரெஸ் கோடாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். எந்த வரைக்கும் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிருக்க மாட்டேன். ஆனால் அதையும் மீறி அவங்க தப்பான ஒரு கமெண்ட் இருக்கும். என்னடா இது இப்படி குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணுறானுங்களே. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. ஆக்சுவலாக வந்து இங்கே 4 சேனல் வந்து உட்காந்துருவோம். சண்டைக்கோழி, கலாட்டா, ட்ரோல் பேக்கரன் 1, கரண்ட் 2, இந்த மாதிரி வந்து 4 சேனல் இங்கே உட்காந்துருவோம். எனக்கு அது ஆச்சரியமாயிடுச்சு, 4 சேனல் சொன்ன பிறகு. ஆனால் அதான உண்மை. அந்த மோத்தி, ஐஷு, அண்ட் வந்து விஷ்ணுபிரியா, அண்ட் வந்து மித்ரன் வந்து எல்லாருமே வந்து உங்க அண்ணனுக்கு ஒரு தூணா இருக்கீங்க. சொல்லுங்க விஷ்ணுபிரியா, அது உங்க அண்ணனோட வளர்ச்சி பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? கஷ்டத்தை தாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டான். அவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனா இப்போ வந்து பரவாயில்ல. ஏன்னா ஒண்ணுன்னா பணம் இல்லை, பணம் இல்லாமல் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக எல்லார்கிட்டையும் காசு கேட்டு அப்படியே கீழே விழுந்து இப்போ ட்ரோல் பாய் கரன் அஃபிஷியலில் வந்து இப்போ நல்லா இருக்காரு, ஓரளவுக்கு பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க ப்ரோ, இப்போ நிறைய பேர் வந்து கேட்டுருக்காங்களா, குழந்தைய வச்சு ஏன் வீடியோ பண்ற, குழந்தை வச்சு சம்பாதிக்கிற அப்படிலாம் வந்து கேட்டுருக்காங்களா? கேட்டிருக்கேன். மோத்தினால தான் வந்து வீடியோ பயங்கரமா போகுது. மோத்தி இல்லைனா நீ இதுவே கிடையாது அப்படிதான். அதில் என்ன இருக்கு? ஆமா, ஏன்னா ஒரு கண்டென்ட் ரைஸா வந்து நான் ஹெட்டா இருந்தா கூட அவங்களால தானே வந்து ஒரு காமெடின்னு ஒண்ணு கிடைக்குது. அவங்க நான் வந்து ஒரு ஹீரோயிசம் தாண்ட மாட்டேன், அவங்க தான் ஹீரோ. நான் வந்து அடி வாங்குவேன், நான் ஏதாச்சும் பண்ணிட்டு அடி வாங்கிடுவேன். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நான் ஒரு எதிரி, வில்லன், அந்த மாதிரி தானே காமிச்சுன்னு இருக்கேன். அதனால அவங்கள பத்தி என்ன வேணும்னு வந்து பேசுவாங்க. நீ அவங்களெல்லாம் இல்லை நீ ஒரு ஆளே கிடையாது அந்த மாதிரி பேசும்போது சரி ஓகே இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அடி போயிடுவேன். ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டு என்னன்னா இப்படிலாம் கமெண்ட் போட்டுருக்கீங்க, இந்த மாதிரி கமெண்ட் இன்னும் என் மனசுல இருக்கு அப்படின்னா அது என்ன கமெண்ட் சொல்லுவீங்க? மோத்தி, ஐஸ் 2 பேருமே வந்து சண்டைக்கோழி சேனல்லையும் வந்து அவங்களையும் சொல்லியிருக்காங்க. மோத்தி நீ வந்து அந்த ரொம்ப தப்பான வார்த்தைனா அந்த அந்த வார்த்தையை ரெண்டு பேருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது இன்னும் கூட அது என் மனசுல இருந்து அது ஏன் இந்த மாதிரி இவ்வளவு உண்மை எதுக்கு இவங்க மேல, இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இத்தனைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ் கோடா இருந்தாலும் சரி, டீசெண்டா தான் இருக்கும். குழந்தைங்க தானே ரெண்டும், அதுக்கே அப்படி பேசுறாங்களா? ஆமா, ரொம்ப அது அந்த வார்த்தை அந்த தேன் வார்த்தைக்குள்ள அது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. அது எதுக்காக யாரு இவங்கன்னு தெரியல, ஆனா பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கள அப்படி பேசுனாங்கன்னா அவங்க ஒரு சைக்கோவா இருப்பாங்க. ஆனா அதை வரி பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னன்னா இவ வந்து இந்த மாதிரி பண்ணா நான் இதுவே பண்ண மாட்டேன். ஆனா அவங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா அவங்களும் சப்போர்ட் தான். உங்களுக்கு வந்து கமெண்ட் நீங்க பார்த்துட்டு அழகை பற்றி நிறைய கமெண்ட் வரும். அதை விட அசிங்கமாலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் பண்ணோம்னா கூட ரொம்ப அது பார்த்து படித்தோடனே அழலாம் வந்துடும். அப்புறம் உடனே நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், கரண் இந்த மாதிரி கமெண்ட் உங்களுக்கு அழுக வந்து ஒரு கமெண்ட். ப்ரொமோஷனுக்கும் எதுக்கு தான் இதெல்லாம் ஒரு மூஞ்சா, நீ போய் ப்ரொமோஷன்லாம் பண்ற, நீனா பண்ணி அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரிலாம் குரங்கு அப்படியே அசிங்கமாலாம் பண்ணி இது ஒரு மாதிரி கூன்ற வார்த்தை பண்ணி மாதிரிலாம் வந்து இது பண்ணிட்டு பண்ணி மாதிரி இருக்கேன் உனக்குலாம் வந்து ஒரு இதுவா அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த ரொம்ப அசிங்கமான கீழ்த்தரமா அந்த கூன்றா சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்குண்ணா, நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி விஷயம் நிறைய நாங்க ஃபேஸ் பண்ணிருக்கோம். எனக்கு தெரியாது, நான் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். அவங்கலாம் ஏன்னா சண்டைக்கோழி சேனல் இருக்கும்போது விஷ்ணு பார்க்கும்,
கமெண்ட் பாக்குறதுக்குள்ள நான் செக் பண்ணினே இருப்பேன். ஐயோ ஏதாச்சும் பண்ற போறானுங்க, ம். மனசை கஷ்டப்பட்டுற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே டெலிட் பண்ணுவேன். ம். பார்த்துட்டே இருப்பேன் அந்த கமெண்ட். அதெல்லாம் வந்து என்ன அசிங்கமா திட்டிட்டு போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். இத்தனைக்கும் கண்டென்ட் வந்து வல்கரா கூட இருக்காது. ஒரு நார்மலா ஒரு காமெடி. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு குழந்தைங்களை வந்து நடிக்க வைக்கிறோம், ட்ரெஸ் கோடா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். எந்த ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிருக்க மாட்டேன். ஆனா அதையும் மீறி அவங்க தப்பான ஒரு கமெண்ட் இருக்கும். அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி என்னடா இது இப்படி ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி பண்றானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம்லாம் சந்திச்சிருக்கோம் நிறைய. சரி விடுங்க. அதான் அவங்க வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டாலும் எவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்படி யார் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து இப்போ இந்த மாதிரி பயங்கரமாக பண்ணுறீங்க வீடியோ அப்படின்னு சொல்லி அந்த நாள் ஃபுல்லாக யூஸ் இருந்திருப்பீங்கல்ல ஒரு ஃபேனை பார்த்து, அப்படிப்பட்ட ஃபேன் யார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர், நான் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரும் வந்து சூப்பர் வேற லெவல், சூப்பர் வேற லெவல், இது நான் எதிர்பார்க்கல, இதுதான் கரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கே பேர் வந்து மறந்துச்சுன்னா அந்த ஒரு 2 விஷயம் 2 பேர் மட்டும் எனக்கு அடிக்கடிக்க அந்த 2 கமெண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் கமெண்டா இருக்கும். பட் அம்மா சொன்னாங்க நீங்கள் வந்து நான் வேலைக்கு போகிறேம்மா அண்ணனை படிக்க வைங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ கஷ்டங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த மூணு வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிச்சு. போக மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் படிக்கதான் படிப்பேன். ஒரு 3-4 காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க அவரை. இப்பதான் நான் வந்து சரி ஓகே. ஆனா அப்படி இல்லைன்னா அது படிக்கிறியா இல்ல காலேஜ் போறியான்ற ஒரு விஷயம் வந்துச்சு. சரி காலேஜ் போனா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சது. என்னன்னா நீ டீச்சர் ட்ரைனிங் போங்க சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணா டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு எனக்கு வேணாம்னு சொல்லி வந்துட்டாங்க, வேலைக்கு போயிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் பரவாயில்ல ஒரு காலேஜ் தான். ஆனா ஐயா வந்து 3-4 காலேஜ், அதுவும் பிரைவேட் காலேஜ்ல தான் சேர்த்து விட்டாங்க. சொல்லி ரீசன் கேளுங்கண்ணா. எதுக்கு பிரைவேட் காலேஜ்னா 36,000 ரூபாய்னா எனக்கு வந்து படிப்பு அரகுறனா. நான் வந்து செமஸ்டர் அரியர் வச்சா அதுக்கு ஒரு பீஸ், அதுக்கு ஒரு பீஸ், அதுக்கு ஒரு பீஸ். அதுவும் இல்லாம இங்கிலீஷ் மீடியம், எனக்கு இங்கிலீஷ் வரவே வராது, ஓரளவுக்கு வரும். கவர்மெண்ட்ல அரியர் வைக்கவே இல்லை. நான் இப்போ கொரோனால எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். இப்போ நான் கவர்மெண்ட் காலேஜ்ல போய் கவர்மெண்ட் காலேஜ்ல போய் சேர்ந்ததால ஃபீஸ் கம்மி 1,500 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். சோ அதனால வந்து பாருங்க குழந்தை வந்து ஃபீஸ் வந்து மிச்சம் பண்ண சொல்லி போயிருக்காங்க. அப்படிலாம் இல்லைண்ணா, அவர் காலேஜ்ல சேர்த்து விட்டு டிஸ்கண்டினியூ பண்ணி ஃபீஸ்ல பாதி ஃபீஸ் தான் கைக்கே வந்துச்சு. 10,000 பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபீஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாது. எனக்கு இப்பதான் புரியுதுங்க சண்டை கோல்னு ஏன் பேர் வச்சீங்க. ஆனா தெரியுதுங்களா? சரி வேற என்ன பண்ணாங்க சொல்லுங்க. அப்படி கவர்மெண்ட் காலேஜுக்கு போனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் குள்ள ஜாலியா சேர்ந்து சுத்தலாம். ஆனா பிரைவேட்ல அப்படிலாம் கிடையாது. அப்படியே ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க, வெளியெல்லாம் போக முடியாது. தியாகராயா காலேஜ் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் தெரியுமா உள்ள? அதெல்லாம் போய் ரூட் எல்லாம் எடுப்பாரு தலை. ஆமா அப்படிலாம் கிடையாது. கானா பாட்டு பாடுவார் அவரு. அப்படிலாம் பாட்டெல்லாம் பாடுவாரு, எழுதுவாரு. இல்லண்ணா நிஜமா கானா பாட்டு ஒரு பாட்டு பாடுவார்ல அவரு. பாடுவாரு. கானா பாட்டு வந்து எப்படின்னா காலேஜ் படிக்க சொல்ல வந்து மற்ற காலேஜ் பசங்களை வந்து பொண்ணு லேடிஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி பாட்டு, அதனால அது வேணாம். ஆனா இப்போ லேட்டஸ்டா நான் இப்போ நான் வந்து எழுதி யூடியூப்ல கூட வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி பாட்டு. இப்போ வந்து பொண்டாட்டி பொறுத்தவரை தாங்க முடியாம வந்து ஹஸ்பண்ட் வந்து எவ்வளவு ஃபீல் பண்ணி என்ன யாரையோ பார்த்து சொல்றீங்க? இல்ல மச்சான பார்த்து ஃபீல் பண்ணி எழுதிருக்கீங்களா? இல்லண்ணா நார்மலா வந்து ஒரு இப்ப அம்மா வந்து அம்மாவனால அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார்ல. இப்ப அப்பா வந்து என்னன்னா ரொம்ப சண்டை போட்டு அவர் வச்சு கூட எழுதுன்னு வச்சுங்களேன். என் பொண்டாட்டி அவ என்ன புச்ச சனிய, அவ துவைக்க சொல்றா கைட்டி போட்ட துணிய, துணி துவைக்கலன்னா குத்துரா வச்சு குனிய, பழி தாங்காமன்னா குடிக்கிறேன் இந்த குடிய, லுங்கி அவுந்துக்கிச்சு வேஷ்டி கொஞ்சம் புடிய அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அடிஷனல் லைட்டா. இப்ப எழுதுனீங்க இது வந்து பழைய சேனல்ல இருந்தல, அது வந்து நான் எழுதி நானா வந்து இது பண்ணி. இதுக்கு இன்புட்ஸ் அப்பா கொடுத்தாரா உங்களுக்கு? அப்பா கொடுக்கல, இருந்தாலும் அவர்கிட்ட எடுத்துக்கினேன். சூப்பர். வேற என்ன சேட்டெல்லாம் பண்றாரு அவரு? இதுதான் பண்ணுவாரு, வேற எதெல்லாம் பண்ண மாட்டாரு. பரவாயில்ல, நல்ல பையன் தான். நீ சொல்லுங்க, உங்க அண்ணன் வந்து படிச்சுட்டே வந்து வேலை பார்த்துருக்காரு, படிச்சுட்டே வந்து அம்மா சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அண்ணன் வந்து எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? ஏன்னா நீங்க திட்டுறீங்க சரி ஓகே, அது அவர் முன்னாடி காட்ட முடியாதுனால கூட உங்களுக்கு தோணுமா அண்ணன் வந்து எப்பவுமே? ஆமா, இப்போ எதுவா இருந்தாலும் எது இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் செய்வேன். அவங்ககிட்ட சொல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும், நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும், என் பையனை எதுவா இருந்தாலும் சரி அவர்கிட்ட தான் சொல்லிட்டு செய்வேன். அவர்கிட்ட சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்ல மாட்டேன், அம்மாட்ட கூட சொல்ல மாட்டேன். அவர் தான் ஃபர்ஸ்ட். இப்போ பேசும்போதெல்லாம் வார்த்தை ஒரு வாட்டி அப்பா அப்பா அப்பாங்கிறாரு, அப்பாவுக்கு அப்படி பாண்டிங்க. ஐயோ நான் அழுத்துறேனே. அழுவாது, செஞ்சு அழுவாது. அப்பா தானே எல்லாருக்குமே. நான் என்னை விட பைத்தியம் அது அப்பா மேல. அப்பா மேல என்னை விட ஒரு பைத்தியம். இப்போ நீங்க வரீங்கல்ல, நீங்க போன் பண்ணீங்கல்ல, 18 நிமிஷத்துல நான் வந்துருவேன்னு சொன்னீங்கல்ல, கோச்சிங் போயிடுச்சு. ஏன் வீட்டுல அம்மாக்கும் தங்கச்சிக்கு சண்டை சொல்லி சின்ன சண்டை. நான் போயிட்டு வராங்க, நீ இந்த மாதிரி போனா எப்படி சொல்லிட்டு நான் நீ வா ஒழுங்கா வான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அப்போ கூட போக சொல்ல அப்பா கிட்ட பேசிட்டு தான் போச்சு. அப்ப என்னை விட அப்பா அம்மா ரொம்ப பைத்தியம்.
சரி விடு அதெல்லாம் ஃபீல் பண்ணாத விடு. ஜாலியா இரு வா. அப்புறம் ஜாலியாங்க ஏதாவது சொல்லணுமா? அவர் இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லை. அவர் சார்ந்து தான் நாங்கள், அவருக்கு அடுத்து தான் எல்லாமே எங்களுக்கு. இப்போ நான் சொல்கிறேன் இவங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் நான் செஞ்சதில்லை அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து எங்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காரு. அப்போ தெரில எங்களுக்கு. அவர் எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணதாக இருக்கட்டும், வாழ்க்கையை பற்றி இருக்கட்டும், எவ்வளவோ சொல்லியிருக்காரு. நாங்கள் அப்போ வந்து அவர் அடப்போடா குடிச்சிட்டு பேசுகிறாரு இவர் சொல்கிறதெல்லாம். ஆனால் அவர் சொன்னது வந்து பெரிய விஷயமா இப்போதான் எங்களுக்கு தெரியுது. கடைசியில் அவர் உடம்பு சரியில்லை ஆகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு 4 விஷயம் சொன்னார். கரண் வீடு கட்டுப்பா, என் உடம்பு இப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியல அப்படின்ட்டு. நாங்கள் அப்போ அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. அவரோட ஆசை அதுதான்றது எங்களுக்கு அப்போ தெரியல. அதுக்கப்புறம் அவர் உடம்பு சரியில்லாத ஆனதுக்கப்புறம் தான் அது அப்பா இப்போ இப்படிலாம் ஆகும்னு அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு, நம்ம கிட்ட சொல்லலை. அவர் வீடு கட்டத்தை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த சொன்ன தின்ன கட்டி படுக்கணும். அந்த ஒரு விஷயம் தான் அவருக்கு பெரிய ஒரு விஷயமா ஆசை. அவரோட ஆசையே தான், எனக்கு ஒரு சின்ன திண்ணை கொடுங்க போதும், ஒரு நாளாவது நம்ம கட்டுற வீட்டில் என் பையனோட வீட்டில் நான் படுத்து செத்துட்டுனா கூட எனக்கு அது போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். இந்த இடத்துல உட்காந்து பாரு ப்ரோ, இந்த திண்ணை இது இந்த இடத்துல உட்காந்துருப்பாரு, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாரு. வீடு போச்சு அது அப்படியே இன்சைடு இப்படி வந்தா வச்சுங்க உள்ள இந்த இடம் ஞாபகம் இருக்கும். ப்ளூ கலர் சட்டை எப்போ பார்த்தாலும் ப்ளூ கலர் ஷர்ட் தான். ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்கின்னு உங்க உட்காந்துட்டு இருப்பாரு, கால் மேலே கால் போட்டு வீடு பிடிச்சிட்டு இருப்பாரு. இப்படி அவ்வளோதான் அவருடைய அந்த விஷயமே. அதுதான் தோரணம். அவ்வளோதான். நல்ல பையன் தான். உங்களுக்கு இடத்துக்கு பேச வரும்ல, ஆனா நல்லாவே பேசுவாங்க. ஓவரா பண்ணிருக்காங்க. அப்படியே சிரிக்குது மட்டும் நல்லா ஆலி வை இவ்வளவு தொழுவு வருது பாய், இது கொச்ச பொருளை போட்டுக்கின்னு நல்லா தூரங்க மறைச்சு பாருங்க. மோத்தி நீங்க சொல்லுங்க, நீங்க வரும்போது அப்பெல்லாம் வந்து மோத்தி ஐசுனா வந்து அவ்வளவு ஃபேமஸ் ஆனாங்களா? உங்களுக்கு வந்து நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறாங்களா? இருக்காங்களா? என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? வீடியோ எல்லாம் சூப்பரா பண்றீங்க, உங்க வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் வந்து சொல்லுவேன், நீங்க வந்து வீடியோ பாக்குறீங்க லைக் போடுங்க, அது மாதிரி தான் சொல்லுவேன். சரி நான் போடுறேன். நீங்க சொல்லிருவீங்க வீடியோ பாக்குறீங்க மட்டும் பார்த்தா லைக் போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்ல? நீங்க என்ன சொல்லுவீங்க? நானும் அதேதான். ஆனா நீங்க ஜாலியில உங்களுக்கு ஸ்கூல்ல கட்டடிச்சது இல்ல? இப்போ அவங்க பயத்துல இருக்கிறாங்க. சரி 2 பேரும் ஒரே கிளாஸ் வரியா, 2 பேரும் ஒரே டைம் லீவ் போட்டாங்களா, அவதான் இப்போ ஐயோ கிளாஸ் டீச்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு போறாங்க, இதுக்கு காரணம் அவனாதான் இருப்பான். என்னக்கா சொல்லுவீங்களா வந்து நீ ரொம்ப ஓவர் திட்டுறேன், நான் இனிமே வீடியோக்கெல்லாம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி என்ன சும்மா வந்து நீ திரும்பிக்கோங்க ப்ரோ. என்ன சொல்லுங்க, ஏதாவது கோவம் இருக்கு அவர் மேல? அதெல்லாம் இல்ல. ஏய் உண்மையா அந்த வார சொல்ல திட்டிருக்காங்களா? இல்ல என்ன திட்டலாம் மாட்டாங்க. இவன் பண்ணிடுவான், திட்டிடுவான், அடிச்சு கூட அடிச்சிருவான். வீட்டுல வந்து அழுவாங்க. என்னன்னு கேட்ட மூஞ்சிலாம் ரெட்டா இருக்கும், அழுதுட்டே வருவாங்க. என்னன்னு கேட்டா அங்க காட்ட மாட்டாங்க. வீட்டுல வந்து நம்ம எதனா சொன்னா பொருளை தூக்கி போடுறது, காலை புத்து வச்சு நடக்கிறது, அந்த கோத்தை நம்ம மேல காட்டுறது. அப்பதான் தெரிஞ்சுக்கணும் நாங்க, ஓ காரணம் திட்டான்ப்பா, வீடியோ ரொம்ப கோவமா இது பண்ணிட்டான் போல அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கணும். அததான் காட்டாங்க. ஆனா அவர்கிட்ட போய் பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு மறுபடியும் திட்டு வரன்ற பயம், அடுத்த வீடியோக்கு இன்னும் இதுக்கு மேல வச்சு செய்வான் நம்மள. நம்ம அதனால நம்ம அவர் மேல கோவத்துல காட்டக்கூடாது, நம்ம வீட்டுல இருக்கவங்கிட்ட காமிச்சிக்கலாம், அவர்கிட்ட போனாக்கா அவர் வச்சு பண்ணிடுவாருன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கு. ஓகே. இவங்க 3 வருஷத்துல யார் ஊமை குசும்பி? ஊமையா ரெண்டு எல்லா சாட்டையும் பண்ணிட்டு இருக்கிறது என்ன பண்ணுவாங்க? அப்படி அவங்க வந்து சொல்றது எல்லாமே பண்ணுவாங்க. நான் தான் ஹெட், எனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கணும், நான் முதல் கொண்டு எனக்கு கீழே தான் இருக்கணும், எனக்கு மேல நீ போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு இது. ஆனா பாக்குறதுக்கு ஆள் அப்படி தெரிய மாட்டாங்க. இல்ல அப்பா மூஞ்சி வச்சு ஏமாத்திட்டு எல்லாரும் அப்படின்னா எல்லா செட்டையும் செய்வாங்க. அந்த அம்மா யார் ரொம்ப பெட்டு உங்களுக்கு? ஐசுவா, மோத்தியா, மித்ரனா? யார் ரொம்ப பெட்டு? மோத்தின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்? வந்து ஸ்டார்டிங்ல இருந்து மோத்தி தான் கூட இருக்கா, அதனால இருக்கலாம். ஐசுனா பொசசிவ் வராங்க, கோவப்படுறாங்க. அவ்வளவு இல்ல மோத்தி உங்களுக்கு யார் ஃபேவரட்? மோத்தி கிட்ட இல்ல. ரெண்டு யாராவது ஒரு ஆள் சண்டை கோலியா ட்ரோல் பேக்கர்னா? கரண். ட்ரோல் பேக்கர்னா இல்ல சண்டை கோலியா? 2 பேருமே தான். 2 பேரும் சேம் பிக்சர் எடுத்துக்கிறோம், மட்டும் ஒரே கலர். வந்து அண்ணன் வந்து திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது எப்படி வந்து உறுதுணையா இருந்தீங்களா நீங்க? போட்ட வீடியோல இருந்து ஒரு வியூஸ் போனா கூட கரண் இந்த மாதிரி போயிருக்குடா, இவ்வளவு போயிடுச்சுடா, 1 மாசத்துல வந்துருமா, சில்வர் வந்துருமா, பேசிட்டே இருப்பேன், கேட்டுட்டே இருப்பேன். அவனுக்கு டென்ஷன் ஆயிரானான்னு தெரியாது, ஆனா கேட்டுட்டே இருப்பேன். அப்ப அம்மா ஈரோட்ல இருந்தாங்க, அவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க, என்னாச்சுமா, சில்வர் வந்துருமா, வந்துருச்சா, 1 லேக் வந்துருச்சான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, பரவாயில்லப்பா வீடியோ போயிடும் நம்மளுக்கு. இது யார் தான் கைவிட்டாலும் நமக்குன்னு நம்ம அண்ணன் இருக்கிறான், அவனுக்குன்னு அந்த திறமை இருக்குது, அந்த திறமையை கொண்டு அவன் பொழைச்சிருவான்ப்பா, அது போதும்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து தேங்க்யூ இவ்வளோ நேரம் வந்து எங்கிட்ட வந்து அழகாக பேசினதுக்கு, உங்கள் ஃபேமிலியாக வந்து நான் நீங்கள் ஃபுல்லாக இருந்ததுக்கு எனக்கு வந்து நம்ம நிறைவாக இருக்குது. இப்போ வேறு 2 வார்த்தை பேசுங்களேன், ஏதாவது பேசுங்களேன், சும்மாவது நான் கேட்குறேன். சாப்பிட்டீங்களா? சாப்பாடுன்னு இல்லை, உங்கள் இவரை பற்றி சொல்லுங்கள், இவர் எவ்வளோ ஸ்பெஷல் சொல்லுங்கள். உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவள்தான். உங்களுக்கு? ஸ்பெஷல் அவள்தான். அவ்வளோதான், வேற எதுவும் வராது. இவங்க கிட்ட கேட்கலாம், பேசலாம், இவங்க கிட்ட பேசலாம். இது எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டான டேரக்டரா? ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். அதுக்கப்புறம்
நல்லா நல்லா எங்களை பார்த்துப்பாரு. ம் அதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து காசு வந்தால் கூட எங்களுக்கு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுப்பாரு. ம் ரொம்ப நல்லவர். ம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா? எனக்கு தெரியாதுப்பா. இல்ல இதெல்லாம் ஒரு சொல்லி கொடுத்தா ஒப்பிச்சிருக்கிறேன். இதெல்லாம் நீ 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 வந்து யோசிச்சு வச்சுருக்கீங்க அதெல்லாம். ஜெய் உங்களுக்கு என்ன காஸ்ட்லி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு? உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருப்பார்ல, இந்த மாதிரி அமௌண்ட் வந்துச்சு அப்படி சொல்லி. எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. பிங்க் கலரில் பஞ்சு மிட்டாய் கலரில் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. கலாய்க்கு சொல்றீங்களா இல்லை உண்மையாவே பஞ்சு மிட்டாய் கடையில் வாங்கி இல்ல நிஜமாடா. நிஜமாவா? இல்ல இல்ல அது வாங்கி கொடுத்தேன். அது இப்போ நான் இருக்கா ட்ரெஸ் இருக்கா? இல்ல அவ்வளவுதான். வேற உங்களுக்கு எனக்கு கூட ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எடுத்துப்பாரு, மாசம் ட்ரெஸ் எடுத்துப்பாரா எப்படி? பர்த்டே அண்ணினா அப்படி எடுத்து கொடுப்பாரு. அப்படி இல்லைன்னா பொங்கல் அந்த மாதிரி வந்து எடுத்து கொடுப்பாரு. இப்போ உங்க வீட்டில் திட்ட மாட்டாங்களா? என்ன அடிக்கடி வீடியோ போயிட்டு இருக்க, படிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா? அடிலாம் இல்லை, இல்லை நீ ஒரு ஜர்க்கு கொடுத்தப்போ சொல்லுவாங்க போலயே, வீடியோ இருக்கணும் படிப்பு படிப்பு. இருக்கணும் அப்படிதான் சொல்லுவாங்க. சரி ஓகே, தேங்க்யூ வெரி மச், நேரத்தை மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் எல்லாத்துக்கும். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.